ஹாய் நண்பர்களே, வணக்கம். என்னோட நல்ல நேரம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறதுல நான் ரொம்பவுமே மகிழ்ச்சி அடைகிறேன். ஆடி முதல் நாள் நம்ம அம்மனை எப்படி வழிபடணும், எப்படி வழிபட்டா நம்ம வேண்டுனது உடனே கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவுல நம்ம முழுமையா பார்க்க போறோம். ஆடி மாதம் அப்படிங்கிறது தமிழ் மாதங்கள்ல 4வது மாதம் அப்படின்னு சொல்லலாம். பொதுவா இது ஜூலை மாசத்துல பார்த்தீங்கன்னா நடுப்பகுதியிலும், ஆகஸ்ட்ல நடுப்பகுதி வரைக்கும் வரும். ஆடி மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா தெய்வீக ஆற்றல் அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு நம்புறோம். ஆடி மாதத்துல வரும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ரொம்பவுமே விசேஷமானது. ஆடி பிறப்பு நாள்ல செய்யப்படும் முக்கிய வழிபாடுகள்ல ஒண்ணு பார்த்தீங்கன்னா, தேங்காய் சுடுறது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இதுல இனிப்பு கலந்த தேங்காய தீயில சுட்டு பின்னர் பார்த்தீங்கன்னா, கடவுளுக்கு படைச்சு பிரசாதமா சாப்பிடுவாங்க. இது குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது. அதிர்ஷ்டத்தையும், செழிப்பையும் தரும் அப்படின்னு நம்பப்படுது. ஆடி மாதத்தோட சிறப்புகள் என்ன அப்படின்னா, அந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா, அனைத்து நாட்களுமே சிறப்புக்குரியது தான். வழிபாட்டுக்குரியதாகவும் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா, நம்ம ஆடி மாதம் தான். இந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா, அம்பிகையோட வழிபாடு, அப்புறம் குலதெய்வத்தோட வழிபாடு ரொம்பவுமே சிறப்புக்குரியது. ஆ பக்திக்குரிய மாதமாவும் நம்ம ஆடி மாதத்த சொல்லலாம். நம்முடைய வீட்டிற்குள்ள அம்பிகைய அழைச்சு, ஆடி மாதம் முழுவதும் நம்ம வீட்டிலேயே இருந்து அருள் செய்றதுக்கான முதல் நாள்ல எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத முழுவதுமா பார்க்கலாம். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதம் ஜூலை 17ஆம் தேதி வியாழக்கிழமை பிறக்குது. குரு பகவானுக்குரிய மங்களகரமான வியாழக்கிழமையில அந்த ஆடி மாதம் பிறக்கிறது ரொம்ப சிறப்புக்குரியது. அது மட்டும் இல்லாம ஆடியின் துவக்கத்திலேயே ஆடி வெள்ளி தினமும் வருது. அதனால 2 நாட்கள் வழிபடுறதுக்கும், விரதம் இருக்கிறதுக்கும் ஏற்ற கிழமைகளா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். முதல் நாள் புதன்கிழமையே வீட்டை சுத்தம் செஞ்சு வச்சுக்கோங்க. அன்னைக்கே பூஜைக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்கி வச்சுக்கோங்க. எந்த மாதிரி வரவேற்கணும், நம்ம என்ன மாதிரி அம்மனை வரவேற்றணும், நம்ம நினைச்சதெல்லாம் முதலே நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆடி முதல் நாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, காலையில வேகமா எழுந்திரிச்சிடுங்க. சுவாமி படத்திற்கு மஞ்சள், குங்குமம் அதெல்லாம் வச்சுட்டு, அழகிய மலர்களால நம்ம அத சுவாமிய அலங்கரிக்கணும். பிறநாடி பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல நம்முடைய குலதெய்வத்த மனசுல நினைச்சு வழிபடுங்க. அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான ஒன்று. அம்பிகையோட அருள் பரிபூர்ணமா கிடைச்சு, வேண்டுதல் விரைவில் நிறைவேறுறதுக்கு அருள் அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு குலதெய்வத்திட்ட வேண்டிக்கோங்க. பின்னாடி ஒரு பார்த்தீங்கன்னா, ஒரு கலச செம்பு எடுத்து அதுல ஃபுல்லா தண்ணீர் நிறைச்சு வச்சுக்கோங்க. அதுல கொஞ்சமா மஞ்சள் சேர்த்துட்டு, கொஞ்சமா வேப்பிலைய போட்டுட்டு, அந்த செம்புக்கு பூ போட்டு அலங்காரம் செஞ்சுக்கோங்க. கும்பமா கலசத்த தயார் செய்து வழிபடும் வழக்கம் உள்ளவங்க மட்டும் இந்த மாதிரி செஞ்சு வழிபடலாம். எப்படி விளக்கேற்றணும் அப்படின்னா, வீட்ல விளக்கேற்றி வச்சுட்டு, அம்பிகைக்கு பிரியமான வெற்றிலை பாக்கு, அப்புறம் மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் வச்சுடுங்க. நெய்வேத்தியமா சர்க்கரை பொங்கல், பாயாசம் அப்படின்னு ஏதாவது ஒரு இனிப்பு நீங்க செஞ்சு படைக்கலாம். பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு அம்பிகையோட மந்திரம், ஸ்லோகம் இது மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லலாம். எதுவும் தெரியாதவங்க பார்த்தீங்கன்னா, அபிராமி அந்தாதி படிக்கலாம். ஆடி மாதம் முழுவதுமே பார்த்தீங்க அப்படின்னா, உங்க வீட்டில் எழுந்தருளி நாங்கள் செய்யும் இந்த எளிமையான பூஜையை ஏற்றுக்கொண்டு அருள் செய்யணும் அப்படின்னு சொல்லி அம்மன் தாயை நீங்கள் வேண்டிக்கணும். நாங்கள் தெரியாமல் ஏதாவது சிறிய தவறு செஞ்சிருந்தாலும் அதையும் மன்னிச்சு அருள் செய்யணும் கடவுளை அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க. வழிபடுறதுக்கான நேரம் பார்த்தீங்க அப்படின்னா, காலையில் 5 மணி முதல் 6 மணி வரைக்கும் செய்யுங்க. 8 மணி முதல் 10:30 மணி வரைக்கும் நீங்கள் செய்யலாம். இலை போட்டு படைக்கிறதுக்கு என்ன நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பகல் 12 மணிலேருந்து 1:20 குறை 1:20 வரைக்கும் நம்ம செய்யலாம். மாலை வழிபாடு செய்கிறவங்க 7 மணிக்கு மேலே செய்யுங்க. காலையில் வழிபாடு செய்ய முடியாதவங்க பார்த்தீங்கன்னா, மாலையில் வழிபாடு செய்வாங்க. அன்னைக்கு திறம் பார்த்தீங்க அப்படின்னா, தேய்பிறை அஷ்டமி அப்படிங்கிறதுனால மாலை 6:30 மணிக்கும் நீங்கள் அஷ்டமி திதி துவங்குறது அப்படிங்கிறதுனால 7 மணிக்கு பிறகு ஆடி மாத வழிபாட்டினை செய்கிறது, கால பைரவரையும் சேர்த்து வழிபடலாம் அப்படின்றது ஒரு பதிவில் பதிவிட்டிருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா, அம்பிகையோட அருளும் கால பைரவரோட அருளும் நமக்கு கிடைக்கும். இதன் காரணமாக நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தேய்ந்து நாம் என்ன வரம் அவர்கிட்ட வேண்டி கேட்குறோமோ அது உடனடியாக கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா, ஆடி மாதம் தேவர்கள் மாலை பொழுதாக கருதப்படுறாங்க. அவங்க அம்பிகையை வழிபடும் மாலை நேரத்தில் நாமளும் வீட்டில் விளக்கேற்றி வச்சு வழிபடுறது அளவில்லாத நன்மைகளை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆடி முதல் நாளில் என்ன செய்யலாம் அப்படின்னா, அம்பிகையை வீட்டுக்கு வரவேற்றுட்டு வழிபட்ட பின்னாடி உங்களோட அம்மன் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்க அம்மன் கோவிலுக்கு சென்று நீங்கள் வழிபடலாம். முடிஞ்சால் அம்மனுக்கு நடக்கும் அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுங்க. பகல் பொழுதில் இலை போட்டு படைக்கும் வழக்கம் உள்ளவங்க அதன்படி செய்யலாம். யாராவது சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள், குங்குமம் போன்ற மங்கள பொருட்களை வாங்கி கொடுங்க. அதே போல் பார்த்திங்கன்னா, ஆடி மாத பிறப்பு அப்படின்ற அன்னைக்கு வீட்டில் மஞ்சள், உப்பு ஆகிய மங்கள பொருட்களையும் வாங்கி பூஜை அறையில் வச்சு வழிபடலாம். இதனால் வீட்டில் மங்களம் பெருகும். பின்னாடி அதை வீட்டோட தினசரி சமையலுக்கு கூட நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆடி முதல் நாள்லேயே நீங்கள் இது இந்த வழிபாடை தொடங்கி எல்லாரும் அம்மனோட அருளை பெறணும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே நல்லதாகவே நடக்கும். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலையும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க நண்பர்களே.